ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட குவான்சோக்கு பக்கத்தில் இருக்க போசான் நகரில் தாங்க. நைட் டைம் ஸ்ட்ரீட்டில் தான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். இந்த இடத்தோட நைட் லைஃப் அப்புறம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ண போகிறோம். வாங்க கிருவோட சினிமா பயணத்தை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல ஏதோ ஒரு டெவோஷனல் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப காமாகவும் பீஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியிலையும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இப்போ ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ப்ரைஸ் எல்லாம் என்னமா இருக்குன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இந்த ஜாக்கெட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 289 ஆகுங்க. நம்ம நாட்டு ப்ரைஸுக்கு கிட்டத்தட்ட 12,000 வரும். இந்த டிஷர்ட்லாம் வந்து 49 ஆகான். நம்ம நாட்டு ப்ரைஸுக்கு கிட்டத்தட்ட 2,000 வரும். சேம் ப்ரைஸ் மாதிரி தான் இருக்குது. அங்கே உள்ளதும் ஒரே மாதிரி விலை தான். ஓனர் மொபைல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த பேர் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். பார்ப்போம் ப்ரைஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இந்த ஓனர் ஃபோனும் ஸ்ரீலங்காவில் நிறையவே இருக்குது. இப்போ ஓனர் ஃபோனோட 300 ப்ரோ லேட்டஸ்ட் மாடலை தான் பார்த்துட்டு. இந்த ஃபோனோட ஸ்ரீலங்கா ப்ரைஸ் ரேஞ்சை பார்த்தீங்கன்னா 90,000 1,50,000 வரைக்கும் இருக்குது. ஓனர் ஃபோனோட மேஜிக் 7 ப்ரோ தான் இது. பேசிக் ப்ரைஸே 5,600 மாதிரி தான் போகுது. நம்ம ஸ்ரீலங்கா ப்ரைஸுக்கு 2,42,000 வரும். ஃப்ரண்ட் கேமராவெல்லாம் நல்லா கிளியராகவே இருக்குது. இங்கே எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. சைனாவில் பெரும்பாலும் இங்கிலீஷ்லலாம் பேசுகிறது ரொம்பவே ஆட்கள் குறைவு. அவங்களுக்கு பெருசாக இங்கிலீஷ் தெரியாட்டியும் டெக்னாலஜி நல்லாவே தெரியுது. டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஆன்சர்லாம் தந்தாங்க. விவோ ஃபோன் ஒன்று தாங்க இது. 1,440 போட்டிருக்கு. நம்ம நாட்டு ப்ரைஸுக்கு 60,000 வரும். ஹுவாவியோட ஷோரூமுக்கு தான் இப்போ வந்திருக்கேன். பார்க்கலாம் என்னென்ன மாதிரி மாடல் இருக்குன்னு சொல்லி. இது ஒரு ஹுவாவியோட புது மாடல்னு நினைக்கிறேன். மேட்டா 70. நம்ம நாட்டுக்கு 2,30,000 3 லட்சம் வரைக்கும் போகுதுங்க. இதெல்லாம் ரொம்பவே ஹை ப்ரைஸ் தான். இது மேட்டா 17ஓட ப்ரோ மாடல் ஒன்று. கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். இப்போ நம்ம வேறு லெவலுக்கு போகலாம். கொஞ்சம் ஸ்டைலான ட்ரெண்டியான ஃபோன் ஒன்று தான் இது. ஹுவாவி நோவா ஃப்ளிப். பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. வாவ், செம்மையாக இருக்குங்க. மடிக்கும்போது ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. அப்புறம் ஸ்மூத்தாகவும் இருக்குங்க. இந்த ஃபோனை 2ஆக மடித்த பிறகு பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு சொல்லி. இது ஹுவாவியோட GT4 மாடல் தான் இது. பார்க்க ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. டிஸ்பிளேயும் நல்ல கிளியராகவே இருக்குது. இதுலேயும் பாருங்கள் சைனீஸ் லெட்டர் தான் இருக்குது. ரொம்பவே 4,000 தான் வருது ஸ்ரீலங்கா ப்ரைஸில். இதுனா கொஞ்சம் சீஃபாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இது JBL 449 18,000 வருதுங்க. இதுவும் ஃபோன் ஸ்டிக் ஒன்று தான். 99 4,000 போகும் நம்ம நாட்டு ப்ரைஸ். பவர் பேங்க்லாம் இருக்குது. 75 நம்ம நாட்டு ப்ரைஸுக்கு 3,000 போகும். மைக் ஒன்று தாங்க இது. வயர்லெஸ் மைக் ஒன்று. ரொம்பவே பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. 299 12,000 போகும் நம்ம நாட்டு ப்ரைஸுக்கு. இந்த ரெஃப்ரிஜிரேட்டரோட விலை 3,000 தாங்க. நம்ம நாட்டு ப்ரைஸுக்கு 1,20,000 தான் போகும். இவ்வளோ பெரிய ரெஃப்ரிஜிரேட்டர் நம்ம நாட்டில் 1,20,000 வாங்க முடியுமாங்கிறது டவுட் தான். இந்த பிளேஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் எங்கே இருக்கும்னு. அப்படியே நேராக போய் ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரெக்குக்குள்ளே இருக்க எல்லா ஷூஸுமே ஒரே விலை தான். 119 நம்ம நாட்டு ப்ரைஸுக்கு 5,000 தான் இருக்குது. இது 150 நம்ம நாட்டு ப்ரைஸுக்கு 6,000 வருது. இப்போ பார்த்துட்ருக்க ஷூ வந்து 199 நம்ம நாட்டுக்கு 8,000 மேலே வரும். இந்த ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் இங்கே உள்ள குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே இருக்கிறது எல்லாமே 4,000 ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. இங்கே ஒரு ஜாக்கெட் ஷாப் இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது உள்ள நிறைய வெரைட்டியான ஜாக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போயிட்டு பார்க்கலாம். உள்ளே வந்தாச்சு. ரேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இங்கே உள்ள பேசிக் ப்ரைஸே 12,000க்கு மேலே போகுது. 299 யான். இந்த சைட் ஒன்று இருக்கு. இது 699 யான், 29,000க்கு மேலே போகுதுங்க. வாங்க அப்படியே இன்னொரு ஜெக்கெட் ஒன்று இருக்குது, அது எவ்வளோன்னு பார்க்கலாம். 1480 யுவானுங்க, 62,000க்கு மேலே போகுது நம்ம நாட்டுக்கு. ஓ மை காட், நான் என்னென்னமோ நினச்சிட்டு வந்தேங்க ஊர்லேருந்து வரும்போது. நம்ம இங்கே சைனாவில் வரும்போது நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி அது நடக்கவே இல்லைங்க. என்னன்னா நம்ம நாட்டை ப்ரைஸை விட நிறைய இங்கே இருக்க நாங்கள் இருந்த நகரத்தில் ப்ரைஸ் ரொம்ப ஹெவியாக தான் இருந்துச்சு. ஆனால் சைனாவில் சீப்பாக எடுக்கிறதுக்கும் வேறு இடங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு கிடைக்குமான்னு தெரியல. இப்போ பசி வேறு வந்துருச்சு. ஒரு நல்ல டின்னர் ஸ்பாட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். சுற்றி எக்கச்சக்கமான சின்ன சின்ன கடைகள் இருக்குங்க. ஸ்ட்ரீட் ஸ்டால் எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கிற மக்களும் கடைகளும் அவ்வளோ பிஸியாக இருக்குது. லொக்கேஷனை மிஸ் பண்ணிட்டோம். ஒரு மாதிரி லைவ் லொக்கேஷன் கேட்டு இப்போ கிட்டத்தில் வந்துட்டோம். ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம். பார்ப்போம் இப்போ சரியாக வருதான லொக்கேஷன். இந்த தெருவே ஒரு மினி மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. எல்லாம் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக ஒரு செம்ம ஆக்டிவாக தான் இருக்குது. சுற்றி பார்த்துட்டே இருக்கலாங்க, டைம் போகிறதே தெரியாது. இதுவும் ஒரு ட்ரெஸ் ஷாப் தான். இந்த ஷாப்போட டிசைன் நல்லாவே இருக்குது. எங்கே பார்த்தாலும் கூட்டம் பரபரப்பாக தான் இருக்குது. சின்ன சின்ன கடைகளில் நம்ம நாட்டில் மாதிரி தான் பாட்டு கேட்டுக்கிட்டு தான் அப்படியே வேலை செய்கிறாங்க. இங்கே இருக்க மக்களோட நைட் கலாச்சாரம் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குன்னு பாருங்கள். இதாங்க நம்ம தேடி வந்த கடை. வெளியிலேருந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப லோக்கல் சைனீஸ் ஸ்டைலாக இருக்குது. ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்குது உள்ளுக்கு போகும்போது. ஃபைனலி லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே லொக்கேஷன் தெரியாமல் நடந்தது. திரும்ப தான் வந்து லொக்கேஷனுக்கு தாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். சாப்பாடு நல்லா இவ்வளோ நேரம் தேடி கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இது ஒரு செம்ம பிளேஸுங்க. இந்த தாய் ஃபுட்டு செம்ம டேஸ்ட்டுங்க. வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. நம்ம ஸ்ரீலங்காவில் எப்படி சாப்பிட்டா இருக்குமோ அதே ஃபீல் தான் இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்டோட க்ளோசிங் டைம் இது. என்னத்தான் சைனாவில் பிஸியாக இருந்தாலும் அவங்க சாப்பாடு விஷயத்தில் டைம் செஞ்சுருவாங்களாங்க. இங்கே சாப்பாடு எப்படியோ அதே மாதிரி தாங்க இங்கே இந்த இன்டீரியர் பார்க்கலாம். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ரூமுக்கு போகிற வழியில் சின்னதாக ஒரு கடை ஒன்று இருந்துச்சு. அங்கே தான் இப்போ இருக்கோம். அப்படியே கொஞ்சம் இங்கே பாருங்கள், எல்லா ஃப்ரூட்ஸையும் தனித்தனியாக அந்த கவரை போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி இருக்கனால ஒவ்வொரு பழமும் நசுங்காதுன்னு நினைக்கிறேன். இந்த நார்மல் ஷாப்பே நம்ம ஊரில் இருக்க ஃபுட் சிட்டி மாதிரி தாங்க இருக்குது. இதுக்குன்னு தனித்தனியாக டிஸ்பிளேலாம் போட்டு ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்க. இப்போ நம்ம பார்த்த ஃப்ரூட்ஸில் ஒன்று கூட அப்செட் ஆகி அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நானாக இந்த மாதிரி நெட் ஸ்லீவ் கவர் ஆப்பிள் ஆரஞ்சுக்கு தான் போட்டு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வாட்டர்மெலனுக்கு போட்டு பார்த்ததே இல்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்குறது. அப்படியே பாருங்கள், இந்த அன்னாசிலையும் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து தக்காளிங்க. தக்காளிலாம் இந்த மாதிரி பெக் பண்ணி தான் வைக்கிறாங்க போல். இது 5 yuan தான் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கிரு விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.